ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் தெலுங்குல வெளியான இன்டி நம்பர் 13 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு எழுத்தாளருக்கு மிகப்பெரிய பங்களா ஒன்று பரிசாக கிடைக்குது. இவர் அந்த பங்களாவுக்கு குடி வராரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்க அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. கடைசியில் இது எங்கே போய் முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு திகில் படம் தான் இது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னுடைய நரேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பழங்கால மாளிகை மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. இங்கே வயசான பெரியவர் ஒருத்தர், ஆனால் இவர் முகத்தை மட்டும் நமக்கு காமிக்கல. இவர் ஒரு புக் எடுத்து படிக்கிறாரு. இனி நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு 13 அப்படிங்கிற நம்பர் உள்ள புக்கை எடுத்து படிக்க இங்கேருந்து ஃப்ளாஷ்பேக் ஆரம்பமாகுது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க ஒரு வில்லா. இங்கே ஒரு கணவன் மனைவி வராங்க. இவங்களை ஹீரோ ஹீரோயின்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கு வேலை செய்கிறதுக்காக ஒரு வேலைக்கார பொண்ணு வராங்க. இந்த வீட்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா 13. இந்த வீடு இவங்களுக்கு எப்படி கிடைஞ்சதுங்கிறதுக்கு ஒரு சின்ன முன்கதை. டிவியில் ஆன்மீகமாக அறிவியலா அப்படிங்கிற பேரில் ஒரு டிபேட் ஷோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இங்கே ஒரு பெரிய சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் பேசுகிறாரு. அறிவியல்னு ஒன்று இல்லைன்னா இந்த காலத்தில் மனுஷன் உயிர் வாழவே முடியாது. முழுக்க முழுக்க அறிவியல் தான் மனுஷனோட வாழ்க்கையவே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் எதிரில் உட்காந்துருக்க ஒரு சாமியாரோ, என்னதான் அறிவியல் வளர்ந்துருந்தாலும் ஒரு பரீட்சைக்கு போகும்போது கூட ஒரு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு தான் போகிறாங்க. அதே மாதிரி ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அறிவியல் மருத்துவம்னு எதை நம்பினாலும் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு தான் போகிறாங்க. ஆன்மீகம் தான் பெருசுன்னு சொல்கிறாரு. இதில் இந்த 2 பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதமாகுது. அதே நேரத்தில் இந்த புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணுற ஒரு கம்பெனியை காட்டுறாங்க. இந்த கம்பெனி ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப டல்லாக தான் இருக்குது. இவர் தான் அதோடைய நிறுவனர். இந்த நிறுவனரோட பையன் இவர் தான் அப்பா ஃபோட்டோவை பார்த்து, அப்பா உங்கள் காலத்தில் இது புகழ்பெற்ற கம்பெனியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோனு அது இதுன்னு வந்ததுக்கப்புறம் புக்கு படிக்கிறவங்க எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிருச்சு. எப்படியாவது கம்பெனி மறுபடியும் வளர்ந்து வரணும். நீங்கள் தான்ப்பா ஆசீர்வாதம் பண்ணணுன்னு புலம்பிகிட்டு இருக்காரு. அந்த நேரம் இவருடைய பிஏ வந்து, சார் ஒரு நல்ல செய்தி, நம்மளோட குறிப்பிட்ட ஒரு புக்கு நேற்றுக்கு ஒரே நாளில் மட்டும் 10 லட்சம் காப்பி விற்றுருக்குன்னு சொல்ல இந்த ஓனரால் நம்பவே முடியல. உடனே கம்ப்யூட்டரில் இருக்க டேட்டா லிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. உண்மையிலே ஒரே நாளில் 10 லட்சம் புக்கு, அதுவும் குறிப்பிட்ட அந்த ஒரு புக்கு தான் விற்றுருக்கு. உடனே அவர் அந்த புக்கை எழுதின அர்ஜுன்கிற எழுத்தாளருக்கு கால் பண்ணுறாரு. இந்த அர்ஜுன் வெளிநாட்டில் இருக்க ஒரு இளம் ரைட்டர். இந்த ஓனரும், தம்பி உங்கள் புக்கு 10 லட்சம் காப்பி விற்றுருக்கு, இதனால் எங்களுக்கு மிகப்பெரிய லாபம். அடுத்ததான் நீங்கள் எழுதுகிற கதையுமே எங்கள் பப்ளிகேஷனில் தான் நீங்கள் பிரிண்ட் பண்ண கொடுக்கணும். அதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அதே போல் உங்களுக்கு நான் பரிசு தரணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அப்பாவுடைய பழைய வில்லா ஒன்று இருக்குது ஊருக்கு வெளியே. அந்த வில்லாவை நான் உங்களுக்கு கிஃப்டாக தரேன். நீங்கள் மறுக்காமல் அதை வாங்கிக்கணும்னு கேட்பாரு. இந்த அர்ஜுனும், சார் நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கேன், அதனால் எங்கள் அண்ணன் வருவார், வில்லா சாவி அவர்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு எல்லாமே எங்கள் அண்ணன் தான் சொல்கிறாரு. ஸோ அப்படி தான் இந்த அர்ஜுனோட அண்ணன், அதாவது நம்ம ஹீரோக்கிட்ட வில்லா சாவி வந்திருக்கோம். அவர் தான் மனைவியோட ஒரு வேலைக்காரங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வில்லாவுக்கு வந்திருக்காரு. இப்போது முதல் நாள் இந்த வேலைக்காரம்மா பால் காய்ச்ச, ஆனால் பால் திரிஞ்சு போய்கிட்டே இருக்குது. என்னது இது, சரி இன்னொரு பேக்கெட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒன்று எடுத்து பற்ற வைக்கிறாங்க. ஆனால் இந்த பாலும் திரிஞ்சு போகுது. சரி வீட்டில் முதல் நாள் இப்படி நடந்தால் அபசகுனமாக ஃபீல் பண்ணுவாங்களேன்னு இவங்க யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிட்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமாகி 5 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். ஆனால் இன்னும் குழந்தை இல்லை. ரொமான்ஸ் மட்டும் இவங்களுக்குள்ளே குறையவே இல்லை. மொதல் நாள் ராத்திரி யாரோ காலிங் பில் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. ஹீரோயினும் வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, யாரையுமே காணோம். சரின்னு இவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. மறுபடியும் வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கணவரை கட்டி பிடிச்சி தூங்க. அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க. படுத்து இருக்கிறது ஹீரோ இல்லை, பேய் மாதிரி ஏதோ ஒரு உருவம். ஸோ இந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்யம் இருக்குன்னு தெரிய வருது. அடுத்த சில நாட்கள்லேயே வெளிநாட்டில் இருந்து அந்த ரைட்டர் அர்ஜுன் வந்துடுறாரு. இவருக்கு பூவெல்லாம் தூவி வரவேற்கிறாங்க. ஏன்னா இவர் இல்லைன்னா அந்த வீடே கிடச்சிருக்காது இல்லையா. நம்ம ஹீரோவும், உன்னால் பாரு நமக்கு இவ்வளோ பெரிய வில்லா பரிசாக கிடச்சிருக்கு, நீ தம்பியாக கிடச்சதெல்லாம் நான் பெருமைப்படுறேன்னு சொல்லி கேக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க. அர்ஜுனும் தன்னோட அடுத்த கதை எழுதுகிற வேலையில் மும்முரமாக இருக்கான். ஒரு முறை ஆதரவற்ற இல்லத்தை சேர்ந்த ஒரு சிஸ்டர் 2 சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. 5 வருஷமாக பிள்ளைங்க இல்லாதால வீக்கெண்ட் ஆனால் இந்த மாதிரி ஆதரவு இல்லாத பிள்ளைங்களை ஹீரோவும் ஹீரோயின் வீட்டுக்கு வர வைப்பாங்க. அவங்க கூட 2-3 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இந்த சிஸ்டரும் பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க, இன்னும் பெருசாக இவங்களுக்கு பேச்சு வரலன்னு சொல்லி விட்டுட்டு போக ஹீரோயின் அந்த பிள்ளைங்க கிட்ட ரொம்ப அன்பாக விளையாடுறாங்க. அவங்கள தூங்க வச்சதுக்கப்புறமா வீட்டில் இருக்க ஒரு ஷெல்ஃபில் நிறைய புக்ஸ் இருக்குது. அதில் ஒரு புக்கை எடுத்து இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது கணவரோட கிழிஞ்சு போன சட்டையை இவங்க தச்சிக்கிட்டு இருக்க திடீர்னு ஜன்னல் வழியாக ஏதோ புகை மாதிரி வருது. இவங்களும் அதை சுவாசிக்கிறாங்க. சில நிமிஷத்தில் இவங்களோட பாடி லாங்குவேஜாக மாறுது. தச்சிக்கிட்டு இருந்த சட்டையை அப்படியே ஊசி வச்சு கண்ணா பின்னான்னு குத்தி டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க முகமே விகாரமாக மாறுது.
ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு சட்டையை இப்படி கிழிச்சு வச்சிருக்கேன்னு கேட்க தெரில ஒரு மாதிரி தலை மயக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி வான்னு சொல்லி இவர் ரெஸ்ட் எடுக்க கூட்டிகிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இவங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களும் எப்படி இருக்குன்னு அவங்களை அன்பாக கட்டி பிடிக்க திடீர்னு இவங்களுக்குள்ள ஆவி புகுந்த மாதிரி மாறுது. தங்கச்சி இறுக்கி கட்டி பிடிக்கிறாங்க. அவங்களும் அக்கா வீடு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்னவோ தப்பாக தோணுது. இப்போ அந்த தங்கச்சியும் வீட்டில் தங்கி இருக்க ஆதரவு இல்லாத அந்த 2 பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தன்னோட ரூமில் போய் படுக்கிறாங்க. ஆனால் இவங்களை யாரோ கூப்பிட்ற மாதிரி ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. இவங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரூமுக்குள்ளே போனால் அங்கே வெள்ளை ட்ரெஸ் போத்திக்கிட்டு ஏதோ ஒரு உருவம் மாதிரி இருக்குது. இவங்களும் ஏதாவது சிலையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. திரும்பி வரும்போது அந்த சிலை இவங்க பின்னாடியே நடக்கிற மாதிரி தோணுது. இவங்க நடக்க நடக்க பின்னாடியே ஃபாலோ பண்ணுற மாதிரி தோண பயந்து போன இவங்க தப்பிச்சா போதுன்னு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மறுநாள் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக அந்த சர்ச்சு மதர் வந்திருக்காங்க. இந்த பிள்ளைங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஏதோ தப்பாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு மேலே மேலே கையை காட்ட ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஒன்றும் விளங்கலை. அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோவோட தம்பி, அதாவது இந்த ரைட்டர் அர்ஜுன் இருக்காரு, அவர் எதர்ச்சியாக டேபிளில் இருக்க பேப்பரை படிக்கிறாரு. இங்கே தான் ஒரு செம ட்விஸ்ட்டு. அந்த பேப்பரில் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ண கம்பெனியோட ஓனர் இறந்து 2வது ஆண்டு நினைவஞ்சலின்னு போஸ்டர் போட்டிருக்காங்க. இதை பார்த்த இவருக்கு ஒன்றுமே புரியலை. உடனே அந்த கம்பெனியோட நம்பருக்கு கால் பண்ண அங்கே இருக்க அசிஸ்டன்ட் தான் ஃபோனை எடுக்கிறாரு. இவரும் சார் பேப்பரில் உங்கள் ஓனர் இறந்து 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலின்னு போட்டிருக்கு, என்ன இதுன்னு கேட்க என்னன்னா என்ன அதான் தெளிவாக நியூஸ் போட்டிருக்கு, நான் தான் நியூஸ் கொடுத்தேன்னு இந்த ஆள் சொல்கிறாரு. ஆனால் சார் நான் எழுதின புக்குக்கு பரிசாக அவர் தன்னோட வில்லாவை கொடுத்தாரு, அதுவும் ஒரு 10 நாள் தான் இருக்குன்னு சொல்கிறான். என்னையா கதை விடுறியா, எங்கள் ஓனர் இறந்து 2 வருஷம் ஆச்சு, நீ என்னன்னா 10 நாளைக்கு முன்னாடி பரிசு கொடுத்தாருங்கிற, சரி அந்த புக்கு பேரை சொல்லுன்னு கேட்க இப்போ அதை கேட்டு டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த பேரில் புக்கே இல்லை. அப்போ தான் தெரியுது அந்த நாவல் இவங்ககிட்ட ஸ்கிரிப்ட் லெவலில் மட்டும்தான் இருக்குது. இன்னும் நாங்கள் அந்த புக்கை அச்சிடவே இல்லை. நாங்கள் அச்சிடாத ஒரு புக்குக்கு எங்கள் ஓனர் உனக்கு வில்லாவை பரிசாக கொடுத்தாரா, காலையில் தண்ணி போட்டு வளர்றியா, வையா ஃபோனன்னு கட் பண்ணிடுறான். இந்த அர்ஜுனுக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம ஹீரோ அந்த நேரத்தில் வீட்டில் இல்லை. உடனே தன்னோட அண்ணி, அதாவது ஹீரோயின் கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்னமோ தப்பாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்கு அண்ணின்னு சொல்ல அந்த நிமிஷம் இவங்க உடம்புக்குள்ளே அந்த ஆவி புகுந்துருது. நீ ஒன்றும் பயப்படாத, எப்படி பார்த்தாலும் நமக்கு நல்லது நடந்து இந்த வீடு தானே கிடச்சிருக்கு, இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். உங்கள் அண்ணங்கிட்ட சொன்னீங்கன்னா தேவையில்லாத டென்ஷன் தான் வரும், அவர் ஆஃபீஸ் வேலையில் ஆல்ரெடி ப்ரெஷராக இருக்கார், நீ போன்னு சொல்கிறாங்க. இவனும் சரின்னு அன்னி பேச்சை கேட்டு அமைதியாயிடுறான். இப்போ அன்றைக்கி ராத்திரி இப்போ ஹீரோயின் வழக்கம் போல் நார்மலாக தான் இருக்காங்க. இவங்க அப்படியே நடு ராத்திரி ஏதோ சத்தம் கேட்டு அதே ரூமுக்குள்ளே போக அங்கே நிறைய உருவம் வெள்ளை துணி போத்தின மாதிரி இருக்குது. இவங்களும் என்ன இதுன்னு சொல்லி கை வைக்கலான்னு போகிறாங்க. அந்த நேரம் யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்க அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு துணி கீழே விலகுது. உள்ள அரக்கன் மாதிரி வித்தியாசமாக ஏதோ ஒரு உருவம் இருக்குது. இங்கே இவங்க கீழே வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா யாரையுமே காணோம். என்னடா இதுன்னு குழப்பத்தில் திரும்பி பார்த்தா வெள்ளை துணி போத்தின ஒரு உருவம் இவங்க பக்கத்தில் நிற்கிது. இதே இப்படி கீழே வந்துச்சுன்னு இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க திடீர்னு இவங்களை நோக்கி நடந்து வர இவங்க பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த உருவம் கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க பயந்து போய் மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் டக்குன்னு நம்ம ஹீரோ உள்ளே வராரு. அங்கே பாருங்கள் என்னமோ இருக்குன்னு இவங்க கை காட்ட இவர் பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இல்லை. ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க. இவர் அவங்கள கொண்டு போயிட்டு ரூமில் படுக்க வைக்கிறாரு. தனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி சைக்காட்ரிஸ்ட்டை வர வைக்கிறாரு. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு என்னாச்சு உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்க ஹீரோ அந்த பக்கம் போன கேப்பில் ஹீரோயின் உடம்புக்குள்ளே பேய் வந்துடுது. ஏண்டி நீ எல்லாம் ஒரு டாக்டரா, நீ வந்து எனக்கு இங்கே வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்க, ஆனால் தினமும் நீ வீட்டை விட்டு கிளம்புனதுக்கப்புறமா உன் புருஷன் ஒவ்வொரு பொண்ணுங்களாக கூப்பிட்டு வந்து உன்னோட பெட்ரூம்லேயே தப்பு பண்ணுறான், அதை கண்டுபிடிக்க உனக்கு துப்பு இல்லை, நீ அடுத்த உடம்புல இருக்க வியாதியை கண்டுபிடிச்சிட்டியா, மரியாதையாக போடின்னு சொல்லி வித்தியாசமாக பேசுகிறாங்க. இதை கேட்டு இந்த டாக்டர் பேயறைஞ்ச மாதிரி முழிக்க திடீர்னு ஹீரோயின் நார்மலாக பேசுகிறாங்க. இந்தாங்க டாக்டர் டீ குடிங்கன்னு சொல்லி கொடுக்க இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிடுச்சு போலன்னு இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னால் சரி பண்ண முடியாது, நீங்கள் இன்னொரு டாக்டரை பாருங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இதனால் ஆரம்பத்தில் டிவி ஷோவில் காமிச்சாங்க இல்லையா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு, அவரை ஹீரோ கூப்பிடுறாரு. அவர் ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுதுன்னு கேட்க இவங்களும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காம உணர்ச்சி என்னால் அடக்கவே முடியல, ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வித்தியாசமாக பேசுகிறாங்க. இவரும் இப்படி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லைன்னு முழிச்சிக்கிட்டு இருக்க திடீர்னு வாடா போடான்னு இவர் அசிங்கமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆவி இந்த டாக்டரை போட்டு சரமாரியே அடி வெளுத்து விடுது. இதனால் அந்த டாக்டரும் இவர் கூட ஷோவில் இருந்தாரே அந்த சாமியார் அவருக்கு கால் பண்ணி, நண்பா இங்கே ஒரு பயங்கரமான கேஸு, நீ தான் வரணும்னு சொல்கிறாரு. இங்கே தான் ஒரு விஷயம் தெரியுது, இந்த டாக்டர் சாமியார் எதிர் கட்சி எல்லாம் இல்லை, 2 பேருமே கூட்டு தான் டிவி சேனலுக்காக சும்மா நடிச்சிருக்காங்கன்னு. இப்போ இந்த சாமியார் நம்மால் அதை சரி பண்ண முடியாதுன்னு இவருக்கு ஒரு குருநாதர் இருப்பார், அவரை கால் பண்ணி வர சொல்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஆனந்த்ராஜ் தான்.
ஆனந்தராஜ் போலி சாமியார் எல்லாம் கிடையாது, உண்மையிலே சக்தி வாய்ந்த ஒரு ஆளு தான். இங்கே வந்த உடனே ஒரு தேங்காயை மந்திரிச்சு கீழே போட்டு உடைக்க திடீர்னு ஒரு நெருப்பு வட்டம் மாதிரி வருது. உள்ளே இருந்து ஒரு 12 ஆன்மா வெளியே தெரியுது. இவரும் இந்த ஆன்மாக்களுக்கு பின்னாடி, இந்த வீட்டில் இருக்க பேய்க்கு பின்னாடி மிகப்பெரிய கதை இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னே சரிதா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்திருப்பா. இவளுக்கு சாத்தானோட சக்திகளை அடையணும்னு ஆசை. அதனால் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஊரில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை தேர்ந்தெடுத்து அவங்கள கடித்து ரத்தம் குடித்து சாகடிச்சிருப்பா. இதை சில ஆண்கள் பார்த்துட்றாங்க. இதனால் ஊரில் இருக்க ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து சரிதாவை ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. ஒரு சாமியாரை வர வச்சுருக்காங்க. அந்த சாமியாரும் 13ங்கிறது சாத்தானுடைய நம்பர். இவ 13 பேரை கொல்லணுங்கிறதான் கணக்கு. 12 பேரை கொண்டு முடிச்சிட்டா கரெக்டாக. முக்கியமாக இன்னொரு ஆளை கொல்ல போகிற நேரத்தில் நம்ம தடுத்தாச்சு. ஒருவேளை அவள் 13வது ஆளையும் கொண்டிருந்தா இவளை கட்டுப்படுத்தி இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. சில வேத மந்திரங்கள்லாம் படித்து இவளை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனாலும் அவர் புக்கு படிக்கிற நேரத்தில் சரிதா சைடில் திரும்பி பார்த்து மந்திரங்களை முணுமுணுக்க அங்கிருந்த ஒரு எம்டி டைரி ஓப்பன் ஆகுது. இவ படிக்கிற மந்திரங்கள் வாசகங்கள் எல்லாமே அந்த டைரியில் தானாகவே பிரிண்ட் ஆகுது. ஆனால் சரிதா முழுசாக அந்த டைரியை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே இந்த சாமியார் மந்திரம் படித்து அவங்கள சாகடிச்சிடுறாரு. அவங்க பணத்தை மூடிடுறாங்க. ஆனால் ஊர்க்காரங்களை கூப்பிட்டு என்னதான் இவ செத்துருந்தாலும் இவ ஆன்மா திரும்ப வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஊரில் இதுக்கு மேலே யாரும் இருக்காதீங்க. அதே போல் சரிதாவால் 13வது கொல்லப்பட இருந்த ஆள் இவன் தான். ஆனால் இவன் தப்பிச்சிட்டான். இன்னும் 2 நாள் பொறுத்திருந்தா இவனையும் அவள் கொன்று இருப்பா. அதுக்கப்புறம் அவளோட சக்தியை கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா இவன் மகாலய அமாவாசையில் பிறந்தவன். அதனால தான் இவனை கடைசியாக கொல்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்கா. அதே போல் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவன் மனுஷ பிறவியாகவே தான் பிறப்பான். இது இவனுக்கு எழுதப்பட்ட ஒரு வரம், இல்லை அதை சாபம்னு கூட வச்சுக்கலான்னு சொல்கிறாரு. இனி இந்த ஊரில் இருந்தீங்கன்னா அவள் ஆன்மா உங்களை தொந்தரவு பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை என்னால் கூட கட்டுப்படுத்த முடியாது. அதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்ல விருப்பமே இல்லாமல் ஊர்க்காரங்க எல்லாம் போயிடுறாங்க. இப்போ நிகழ்காலத்தில் இந்த சாமியார், அதாவது ஆனந்தராஜ், இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு எல்லாரும் போனாலும் கால மாற்றத்தால் இந்த இடத்துல ஒரு வில்லா வந்துச்சு. அந்த வில்லாவை வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிகேஷன் ஓனர் இருக்காரு, இவரோட அப்பா தான். ஆனால் இவர் 2 வருஷத்துக்கு முன்னே இறந்துருந்தாலும் இவரோட ஆவி இந்த எழுத்தாளர் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி புக்கு நல்லா விற்றதால் உங்களுக்கு பரிசாக அந்த வில்லாவை தரேன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் அர்ஜுனோட அண்ணா அண்ணியான நம்ம ஹீரோயின் அர்ஜுன் எல்லாருமே குடி வந்திருக்காங்க. ஏன்னா அர்ஜுன் தான் முந்தைய ஜென்மத்தில் அந்த ஆவியால் கொல்லப்பட இருந்த அந்த 13வது நபர். இந்த ஜென்மத்தில் இப்படி பிறந்திருப்பான் எழுத்தாளரா. அதே போல் சாகிறதுக்கு முன்னே அந்த சரிதாங்கிற பொண்ணு ஒரு மந்திர புக்கு ஒன்று எழுதுனா இல்லையா, அந்த புக்கு பார்த்தீங்கன்னா இந்த வில்லாவில் தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் இங்கே குடி வந்ததுக்கு அப்புறமா அலமாரியிலேருந்து ஒரு புக்கை எடுத்து படித்தாங்களே, அது அந்த புக்கு தான். அதை படிக்க அந்த சரிதாவோட ஆன்மா எங்கள் உடம்புக்குள்ளே முழுசாக இறங்கிடுச்சு. இது எல்லாத்தையுமே ஆனந்தராஜ் டீகோட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ, அம்மா இப்போ என் தம்பி அர்ஜுன் எங்கன்னு தேடுறாரு. அப்போது பக்கத்தில் ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் அந்த ஆவியை அர்ஜுனை பலி கொடுக்கறதுக்காக கட்டி வச்சிருக்கு. இப்போ அந்த சரிதா தன்னோட தோற்றத்திலே வெளியே வரா. இந்த இடத்துல மந்திரவாதியான ஆனந்தராஜுக்கும் அந்த சரிதாவுக்கும் பயங்கரமாக சண்டையெல்லாம் நடக்குது. மாறி மாறி தாக்கிக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் சரிதா தன்னோட சக்தியை பயன்படுத்தி இவரை கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குள்ளே இழுக்க பார்க்குறா. அந்த நேரத்தில் இவருக்குள்ள ஒரு சிந்தனை. ஆனந்தராஜ் சின்ன வயசில் இருக்கும்போது இவர் குருநாதர் ஒரு சக்தி வாய்ந்த செயினை இவர் கழுத்தில் மாட்டி விட்டுருப்பாரு. எக்காரணத்தை கொண்டு கழட்டக்கூடாதுன்னு கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ இவர் அந்த செயினை பயன்படுத்தி சரிதாவோட ஆவியை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதை கலட்டி சரிதாவோட கழுத்திலே போட அவங்க ஆன்மா சுக்குநூறாக செதறி அழிஞ்சு போயிடுது. எல்லாம் முடிஞ்சுது. அந்த அர்ஜுனை காப்பாற்றலான்னு வந்து பெட்டியை ஓப்பன் பண்ணால் பெட்டி காலியாக இருக்குது. கூடவே ஒரு ரோஜா பூவும் லெட்டரும் இருக்குது. என்னன்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த கதை முடியலை, சரிதாவோட பார்ட்டெல்லாம் சும்மா, இனிமே தான் இந்த கதை ஆரம்பமாக போகுதுன்னு எழுதியிருக்கு. அப்படியே கட் பண்ணி கதையோட ஆரம்பத்தில் ஒரு பெரிய பங்களாவை காமிச்சாங்களே, அங்கே ஒரு பெரியவர் இந்த கதையை புக்காக படிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவரை காட்டுறாங்க. இவருக்கு கை காலெல்லாம் இருக்குது, ஆனால் தலையே கிடையாது. அந்த இடத்துல வெறும் கேப்பு மட்டும்தான் இருக்குது. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாத்தான்னு காட்டுறாங்க. இவர் படித்த புக்கில் தான் இது வரைக்கும் நடந்த படத்தை நமக்கு கதையாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர், இவர் இறந்ததே பார்த்தீங்கன்னா 821, அதாவது கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னே. ஸோ ஹீரோவோட தம்பி அர்ஜுன் எங்கன்னு இவருக்கு தான் தெரியும். இனி இவர் கூட தான் அவங்க மோதணும்னு அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க. இந்த கதையை என்னுடைய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோவை அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த கதை இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். மீண்டும் வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.